பல ஆண்டுகளாக போராடி கொண்டே தான் இருக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய வடிவம் எதனை நோக்கி நகரப் போகிறது? இன்னும் நாங்கள் அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாமல் தொடர்ந்து ஒவ்வொரு அரசு மாறும் போதும் கூட எங்களுடைய போராட்ட வடிவத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கும். தமிழர் அரசியல் தலைமை எவ்வாறு நகர வேண்டும் என்ற விடயத்தில் தமிழர் அரசியல் தலைமை தமிழ் மக்களுடைய இலக்கை நோக்கி நகரவில்லை என்பதுதான் என்னுடைய பல்வேறு சந்தேகங்களும் இந்த கூட்டுக்கு பின்னாலே தமிழ் மக்களுக்கு இல்லாமலும் இல்லை. தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த கட்சி இணைந்திருக்கின்றனவா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடமிருந்து வெளிவந்து 6 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்திருந்தால் பல விடயங்களை இன்னும் சாத்தியப்படுத்தி இருக்கலாம், பல விடயங்களை இலகுவாக செய்திருக்கலாம். ஆகவே வெளியிலே மணிவண்ணன் அவர்களால் இதையும் செய்ய முடியாமல் இருக்கிறது என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இனி மணிவண்ணனுடைய அரசியல் எடுபடாமல் போகிறது. தமிழ் மக்கள் கூட்டணி இந்த அரசியல் தமிழ் மக்களுடைய அரசியலிலே தவிர்க்க முடியாத சக்தியாக நாளை மீளெழுச்சி பெறும் மீளெழுச்சி அல்ல எழுச்சி பெறும் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த வெளியேற்றத்தை தொடர்ந்து நான் உடனடியாகவே சி விக்னேஸ்வரன் ஐயாவோடு நாங்கள் இணைவதற்கான பேச்சுவார்த்தையை முடித்திருந்தோம். 2020 நாங்கள் எங்களுக்குள் கூடி முடிவெடுத்திருந்தோம் யாழ்ப்பாண மாநகர சபையையும் நல்லூர் பிரதேச சபையையும் உடனடியாக நாங்கள் கைப்பற்றுவது. 3 வருடம் எங்களுடைய மௌனமாக எங்களுடைய காய்களை நகர்த்தினோம். கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தையும் நாங்கள் நம்ப செய்தோம். அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து முரண்பட்ட பின்னர் அப்போது சவாலாக இருந்தது தனியே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரம். எங்களுடைய அரசியலை ஒழித்து கட்டுவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமில்லை, அனைத்து கட்சிகளுமே சூழ்ந்திருந்தது. சுலக்ஷன், அது உங்களுக்கு தெரியும். மாநகர சபையிலும் சரி நல்லூரிலும் சரி மணிவண்ணன் தமிழரசு கட்சியோடு தான் தொடர்ந்து பயணிக்க போகிறார். தமிழ் மக்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக நான் போவதற்கான வாய்ப்புகள் 100%. நாங்கள் மான் கட்சியாக ஒரு தனியும், அதே போன்று சைக்கிள் கட்சியாக இன்னொரு பக்கமும், வீடாக இன்னொரு பக்கமும், சங்கு என்று சொல்லி இப்படியே தனித்தனியாக இருந்தால் மாகாண சபையும் எங்களிடம் இல்லாமல் போய் தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு கட்சி ஆளுகின்ற ஒரு வாய்ப்பை நாங்களாக கொடுத்து விடுக்கிற வாய்ப்பு இருக்கிறதா இல்லை? இளைஞர்களும் ஒரு மீட்டிங்கா கதைக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு காரணமாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. வாய்ப்பு கொடுப்பதில்லை என்று சொல்லுகின்ற குற்றச்சாட்டை நான் 100% ஏற்றுக்கொள்ள இல்லை. பாருங்கள், இப்போது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துக்கொள்வோம் எங்களுடைய அரசியல் பிறப்பை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துக்கொண்டால் இளையோர் என்று நாங்கள் பார்க்கும்போது மணிவண்ணனை சொல்லலாம், சுகாஸ் அவர்களை சொல்லலாம், கைதீவனை சொல்லலாம். அப்படி மட்டக்களப்பு பகுதியிலே சாணக்கியன் போன்ற இளையோரைத்தான் நாங்கள் காண முடியும். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் அந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் பார்த்தோம். இப்போது அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் போல அவர்களுடைய வயதில் இருந்த காலத்திலே யார் இப்போது இளையோர் அரசியலிலே மிளர்கிறார் பார்த்தா யாருமே இல்லை. அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்களா சுலக்ஷன், மற்றார்கள் பிளாக் பண்ணினோம் என்று சொல்லுவீங்க? இல்லை, மற்றார்கள் தடைப்படுத்தவில்லை, ஆனால் சந்தர்ப்பம் கொடுப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இல்லையா? தொடர்ந்து அரசியலிலே தாங்கள் தான் பதவிகளில் இருக்க வேண்டும், தாங்கள் தான் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும், தாங்கள் தான் கட்சிகளினுடைய முக்கியமான பொறுப்புகளில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே இருந்தவர்கள் நினைக்கிறார்கள். அது ஒரு கட்சியை மாத்திரம் நான் சொல்லவில்லை, பல கட்சிகளில் அந்த விடயம். இதனால் இளையோர் தங்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இதற்கு பிரதான காரணமாக, நல்ல உதாரணமாக சொல்லலாம், அப்படியான இளையோர் தான் தேசிய மக்கள் சக்தி பக்கமும் நாடி இருக்கிறார்கள். அங்கும் அவர்கள் அரசியலில் ஈடுபடுகிறார்கள். அர்ஜுனா ராமநாதனுக்கு பின்னால் கொஞ்சம் மக்கள் போனது தெரியாமல் தான் போயிட்டு இன்றைக்கவையில் அதுக்கு வேதனைப்படுற மாதிரி அவற்றை நடவடிக்கை இருக்கு. குட்டிமணியினுடைய சொந்த சகோதரன் தான் இந்த சிலையை அங்கே கட்ட வாரார். குட்டிமணியுடைய சொந்த சகோதரன் எங்கே கட்டுறாருண்டா குட்டிமணியின் காணிக்குள்ள தான் கட்டுறாரு. இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் சுவிஸ் மண்ணிலேயும் நிதித்துறையிலோர் நேசக்கரம் திரு 50. வீட்டுக்கடன், வியாபாரக்கடன் எதுவானாலும் குறைந்த வட்டி வீதத்தில் முன்னணி வங்கிகளிடமிருந்து இலகுவாக கடன் பெற்றுத் தருவதில் 20 ஆண்டுகளுக்கு மேலான நிபுணத்துவ அனுபவம் கொண்ட நிறுவனம் திரு 50. திருப்தியான சேவைக்கு திரு 50. வணக்கம். மற்றும் ஒரு சொல்லாயுத நிகழ்ச்சியில் இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் சொல்லாயுத நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பிரமுகர்களை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். இன்னும் ஒரு முக்கியமான பிரதிநிதி கலந்து சிறப்பிப்பதற்காக காத்திருக்கின்றார். தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய உபசெயலாளர், யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முறைநாள் முதல்வர் சட்டத்திரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள் இன்றைய சொல்லாயுத நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கிறார். அவர் என்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் சுரக்ஷன். எப்படி அரசியல் நகர்வுகள் போகிறது? சட்ட
விடயங்கள் ஒரு பக்கம், அரசியல் நகர்வுகள் இன்னொரு பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சமகாலத்தினுடைய விடயங்கள் எப்படி இருக்கிறது? சமகாலத்திலே அரசியல் என்பது ஒரு தேர்தல் களத்தை நோக்கி நகராத நிலையில் சற்று தேக்கமாக இருக்கிறது போல தோன்றினாலும் அன்றாட விடயங்களிலே ஒரு பாரிய சவாலை தமிழ் மக்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக பல்வேறு முனைகளிலே தமிழ் மக்கள் போராட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக வலிகாமம் வடக்கு பிரதேசத்திலே கேப்பாப்புலவிலே தங்களுடைய உயர் பாதுகாப்பு வலயங்களுக்குள் சிக்கி இருக்கின்ற நிலங்களை மீட்பதற்கான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஒரு புறம். மறுபுறம் நீங்கள் அறிந்தது போல கன்னியாய் வெந்நீரூற்றை பறித்தெடுப்பதற்கு பௌத்த பேரினவாதம் தன்னுடைய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு எதிராக போராட தமிழ் மக்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், குட்டிமணி தங்கத்துறை போன்ற வெலிக்கடை சிறைச்சாலையிலே படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு நினைவேந்துகின்ற அல்லது அவர்களுக்கு நினைவாலயம் ஒன்றை அமைக்கின்ற தூவியை அமைக்கின்ற விடயங்களுக்கும் போலீசார் முட்டுக்கட்டை போடுகின்ற ஒரு நிலைமை ஒன்றை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறாக தமிழ் மக்களுடைய அரசியல் மற்றும் வாழ்வாதாரம், பொருளாதாரம் போன்ற முனைகளில் முன்னரை போன்ற நெருக்கடிகளை மீண்டும் எங்களுடைய இனம் சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே அரசியல் கட்சிகளும் தொடர்ச்சியாக எல்லா விடயங்களுக்குமாக தங்களுடைய போராட்டங்களை செய்ய வேண்டியவர்களாக எங்களுடைய அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல வலிகாமம் வடக்கு பகுதியிலே காணி மீட்பு போராட்டம், அதே விடயம் கேப்பாப்பிலவிலும் நடக்கிறது. இப்போது காணி அபகரிப்பு விடயம் என்று வரும்போது திருகோணமலை விடயத்தை பார்க்கலாம். அதைவிட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் செம்மணியிலே நாளாந்தம் அகலப்படுகின்ற என்பு எச்சங்கள். இப்படி நாங்கள் நாளுக்கு நாள் பல ஆண்டுகளாக போராடி கொண்டே தான் இருக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய வடிவம் எதனை நோக்கி நகரப் போகிறது? இன்னும் நாங்கள் அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாமல் தொடர்ந்து ஒவ்வொரு அரசு மாறும் போதும் கூட எங்களுடைய போராட்ட வடிவத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கிறோம். அது சிலதற்கான தீர்வுகள் கிடைக்கிறது, சிலதற்கான தீர்வுகள் கிடைக்கவில்லை, தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த போராட்ட வடிவம் சரியான ஒரு வடிவமாக செல்லுமே, ஏதாவது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி அழுத்தம் கொடுக்க வேண்டும். சுலக்ஷன், என்னை பொறுத்த மட்டும் அரசியல் தலைமை என்பது மக்களுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதாக நான் இதுவரை உணரவில்லை. உண்மையிலே 2009 முதல் தமிழ் மக்களுடைய உரிமைக்கான போராட்டத்தை நோக்கி விடுதலை புலிகளால் மிக வேகமாக எங்களுடைய இனம் அழைத்து செல்லப்பட்டிருந்தது. அதற்கு முன்னர் கூட தந்தை செல்வநாயகம் அவருடைய காலத்தில் கூட ஏதோ ஒரு வகையிலே உரிமைக்கான போராட்ட வடிவங்களை அவர்கள் நகர்த்தியிருந்தார். ஆனால் இப்பொழுது 2009 பிற்பட்ட எங்களுடைய அரசியலை நீங்கள் பார்த்தால் அரசியல் கட்சிகள் 1-2 போராட்டங்களை தவிர, P2P போன்ற 1-2 போராட்டங்களை தவிர, அது கூட அரசியல் கட்சிகளுடைய போராட்டம் என்பதற்கு அப்பாலே எல்லா மக்களுடைய இணைந்த போராட்டமாக இருந்தது. ஒரு ரியாக்ஷனரி போராட்டமாகத்தான் எங்களுடைய போராட்டம் இருக்கிறது. அதாவது ஒரு காணியை விடுவிக்க சொல்லி, காணாமல் போனவர்களை விடுவிக்க சொல்லி, அவ்வாறான அன்றாட பிரச்சனைகள் அல்லது தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனை, இவ்வாறான பிரச்சனைகளுக்கான போராட்டமாக எங்களுடைய போராட்டங்கள் அங்காங்கே அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கின்றனவே தவிர எங்களுடைய பிரதானமான இலக்கு ஒரு அரசியல் விடுதலை, நாங்கள் முன்னெடுக்கின்ற அதை நோக்கிய அரசியல் போராட்டம் என்பது நான் நினைக்கிட்டேன் கிட்டத்தட்ட நடைபெறவே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அங்கங்கே பத்திரிகையாளர் மாநாடை வைப்பதும், மற்ற அரசியல் கட்சிகளை விமர்சிப்பதும், அதை தாண்டி அவ்வாறே இருப்பதும், தேர்தல்களை எதிர்நோக்குவதுமாகத்தான் எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கிறதே தவிர என்னுடைய சிந்தனையில் தமிழர் தரப்பு எவ்வாறு போராட வேண்டும் என்று நான் சில திட்டங்களை வைத்திருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் அந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்கான உரிய நேரமாகவோ அல்லது உரிய காலம் எனக்கு இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் தமிழர் அரசியல் தலைமை எவ்வாறு நகர வேண்டும் என்கின்ற விடயத்தில் தமிழர் அரசியல் தலைமை தமிழ் மக்களுடைய இலக்கை நோக்கி நகரவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இப்போது இந்த தமிழர் அரசியல் தலைமை என்ற விடயம் வரும்போது சமகால நிலைமைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மிக முக்கியமான 3 விடயங்களை வைத்துக்கொண்டு ஒரு தமிழ் கட்சிகளின் கூட்டு என்ற ஒரு
விடயம் அண்மை நாட்களிலே பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. 2 மலையக கட்சிகள், 2 முஸ்லீம் கட்சிகள், 2 வடகிழக்கை சார்ந்த கட்சிகள் என்று. அந்த கூட்டு தமிழ் மக்களினுடைய அரசியல் இல்லாவிட்டால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களை நோக்கி நகர்த்தி செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது என்ன, ஒவ்வொரு அணிகளுக்கும் இந்த கூட்டுக்குள் வருவதற்கான அல்லது இது ஒரு தேர்தல் கூட்டு அல்ல என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கூட்டு தொடர்பாக எந்த ஒரு கருத்தும் எங்களோடு பேசப்படவில்லை. அவர்கள் பாராளுமன்ற அங்கத்துவம் உள்ள கட்சிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பாராளுமன்றத்தில் தங்களுடைய விடயங்களை பேசுவதற்காக அது உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று தான் நான் நினைக்கின்றேன். தமிழ் பேசும் மக்களுடைய நலன்களுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்படுமாக இருந்தால் தமிழ் பேசும் மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளை அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். அதுக்கு பாராளுமன்ற அங்கத்துவம் இருக்க வேண்டும் என்பது ஒரு முன் நிபந்தனையாக இருக்க முடியாது. ஆகவே அவர்கள் பாராளுமன்றத்தில் தாங்கள் ஒன்றாக ஏதாவது செய்யலாமா, கதைக்கலாமா என்பதற்காக இதை கூட்டியிருக்கிறார்களா என்பது எனக்கு புரியவில்லை. ஆனால் இதனுடைய நோக்கங்களும் எனக்கு புரியவில்லை. ஆனால் பல்வேறு சந்தேகங்களும் இந்த கூட்டுக்கு பின்னாலே தமிழ் மக்களுக்கு இல்லாமலும் இல்லை. குறிப்பாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்றனவா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. சுலக்ஷன் உங்களுக்கு தெரியும், ஜேவிபி என்ற இந்த என்பிபியினுடைய ஆட்சிக்கு பிறகு சிறுபான்மையாக தனித்து இயங்கிக் கொண்டிருந்த கட்சிகளுக்கு இப்பொழுது வேலை இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்பவுமே மலையக கட்சிகளாக இருக்கலாம், முஸ்லீம் கட்சிகளாக இருக்கலாம், எப்பவுமே அவர்கள் அரசு பக்கம் இருப்பார்கள். அது ஒரு தரப்பு ஒரு மத்தியில் ஒரு ஆட்சி இருந்தால் அது ஒரு தரப்பு மலைய தரப்பு ஆட்சி பீடத்தில் இருக்கும், மற்ற தரப்பு எதிர்கட்சியில் இருக்கும். அதே போன்று மற்றவர்கள் ஆட்சி மாற்றம் நடக்கின்ற பொழுது மாறி அவர்கள் ஆட்சி பீடத்துக்கு போய் கொண்டிருப்பார்கள். ஆகவே மாறி மாறி அவர்கள் ஆட்சி பீடங்களோடு இருந்த நிலைமை தான் கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் இன்று ஜேவிபியினுடைய எழுச்சிக்கு பிறகு, இந்த என்பிபியினுடைய எழுச்சிக்கு பிறகு இவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. இவர்கள் கடந்த காலங்களில் எல்லாம் பிரிந்திருந்தவர்கள் இந்த காலங்களில் ஒன்றாக இருக்கிறார்கள். அதனாலே இவர்கள் ஏதோ ஒரு ஒன்றிணைவுக்குள் வருகிறார்கள். அது தமிழ் மக்களுக்கு பாதகம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அது கட்டாயமான ஒரு விடயம். அது தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு எவ்வாறு சாதகமாக மாற்றப்பட வேண்டும் என்பது தொடர்பில் ஆராயப்பட வேண்டும். அதை நோக்கி அது நகர்த்தி செல்லப்பட வேண்டும். இவர்கள் நாளைக்கு இவர்களுக்கு ஆட்சியில் பங்கெடுக்கின்ற ஒரு நிலைமை வந்தவுடன் இதை கூட்டை விட்டு கலைந்து செல்வதும், தமிழ் மக்களுடைய கோரிக்கைக்கு எதிராக அவர்கள் அரசாங்கத்தோடு நின்று முண்டு கொடுப்பதுமாக இருந்தால் இந்த கூட்டு ஒரு சந்தர்ப்பவாத கூட்டாக மாறிவிடும். இதுவே நாங்கள் காலாகாலத்துக்கும் நாங்கள் ஒன்றாகத்தான் பயணிக்கப் போகின்றோம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், தமிழர் விடுதலை கூட்டணி உருவாகுவதற்கு முன்னர் அந்த கூட்டை உருவாக்கிய தலைவர்களில் மலையக தொண்டமானவர்களும் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்களும் அதில் இருந்திருந்தார். அதே போன்று முஸ்லீம் தலைவர்களும் அஷ்ரப் அவர்களும் அதில் இருந்திருந்தார். ஆனால் பின்னர் அவர்கள் உடனடியாகவே அந்த கூட்டிலிருந்து வெளியேறி சென்று விட்டார்கள். ஒவ்வாமை காரணமாக என்ன காரணத்துக்காக அவர்கள் வெளியேறி சென்று விட்டார்கள். அவர்களுடைய தேவைப்பாடுகள் வித்தியாசமாக இருந்தது. அஷ்ரப் அவர்கள் பின்னர் அரசாங்கத்தோடு இணைந்தார். சௌமியமூர்த்தி தொண்டமானவர்களும் அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பட்டு கொண்டார்கள். ஆனால் அவர்கள் குறிப்பாக மலையக தமிழ் தலைவர்கள் ஒருபோதும் விடுதலை போராட்டத்துக்கு எதிராக திரும்பவில்லை. ஆனால் அவர்களுடைய அரசியல் வேறாக இருந்திருக்கிறது. அதனாலே அவர்கள் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்துக்கு ஒரு காத்திரமான பங்கை அவர்கள் அரசியல் ரீதியாக செய்யவில்லை என்பது வரலாறு. ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டு என்பது தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் பிரச்சினைக்கு எவ்வாறு உதவும் என்பது எனக்கு கூறிக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டாக இல்லாமல் ஒரு பரந்துபட்ட ஒரு கூட்டாக அமைய வேண்டும். அவர்கள் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்துக்கு, உரிமை குரலுக்கு அவர்கள் சாதகமாக தங்களுடைய ஆதரவை நீட்ட வேண்டும். அதே போன்று அவர்களுடைய பிரச்சனைக்கு தமிழ் கட்சிகள், வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் எங்களுடைய முழுமையான ஆதரவையும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது எங்களை பொறுத்தமட்டிலே, வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பொறுத்தமட்டிலே மலையக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒருபோதும் எதிராக நின்றவர்கள் அல்ல. இதுவும் முஸ்லீம் மக்களுடன், முஸ்லீம் கட்சிகளுடனான ஒரு இணக்கப்பாடு என்பது ஒரு ஆழமான புரிதல். ஏனென்றால் முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில், குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே ஒரு ஆழமான பிளவு ஒன்று இருக்கிறது. அந்த பிளவை கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. அந்த பிளவு நீக்கப்பட வேண்டும். நீக்கப்பட்டு எவ்வாறு இந்த வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்றாக
பயணிக்கலாம் அல்லது எவ்வாறான ஒரு அரசியலமைப்பு ரீதியான ஒரு இணைப்புக்குள் நாங்கள் பயணிக்கலாம் என்பது தொடர்பில் ஒரு விரிவான கலந்துரையாடல் ஒன்று கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் மக்களுடைய பிரதித்துவம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அதை நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. அந்த திசையில் இந்த கூட்டு அமையமாக இருந்தால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயம். முக்கியமாக அவர்கள் 3 விடயங்களை சுட்டி காட்டுகிறார்கள். அரசியல் அமைப்பு, அரசியல் சீர்திருத்தம் என்று சொல்கிறார்கள். அதே போல் காணி விடுவிப்பு விடயங்கள், அதற்கடுத்தபடியாக மாகாண சபை தேர்தல் என்று முன்வைக்கிறார்கள். இது காணி விடுவிப்பு, அதே போல் அரசியல் அமைப்பு விடயம், இது மத்தியோடு இணைந்து செய்யப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது. மாகாண சபையும் அவர்கள் வைத்தால் அதை நடைமுறைப்படுத்தலாம். ஆகவே மாகாண சபை தேர்தலை அடிப்படையாக வைத்து சிலரினுடைய முதலமைச்சர் திட்டங்களை அடிப்படையாக வைத்து இது உருவாக்கப்பட்டதான ஒரு விமர்சனம் இருக்கிறது. இந்த பார்வையில் நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அதான் நான் சொன்னேன், இது சந்தர்ப்பவாத கூட்டா இல்லையா என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் நாங்கள் எதற்கெடுத்தாலும் ஒரு விமர்சனங்களை வைத்து எதற்கெடுத்தாலும் அதுக்கு பிழையான சாயங்களை பூசிக்கொண்டிருப்பதும் என்னை பொறுத்த மட்டும் ஒரு ஆரோக்கியமான அரசியலாக அமைந்து விடாது. ஒரு தனிநபர்களுடைய முதலமைச்சர் கனவுக்காக இந்த கூட்டு உருவாக்கப்பட்டதாக நான் கருத முடியாமல் இருக்கிறது. காரணம், மலையகத்திலே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தமிழ் கட்சிகளோடு இணைவதால் எந்தவித முதலமைச்சர் கனவுகளும் நனவாக போவது கிடையாது. வடக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே முஸ்லீம் கட்சிகளோ அல்லது மலையக தமிழ் கட்சிகளுடைய தேவை வடக்கு மாகாண ஆட்சிபுரத்தை அமைப்பதற்கும் தேவையில்லை. ஆக கிழக்கு மாகாணத்தில் மட்டும்தான் மாகாண முதலமைச்சரை தெரிவு செய்வதில் இந்த முஸ்லீம் தமிழ் மக்களுடைய உறவு தேவைப்படுமாக இருக்கலாம். ஆகவே இந்த ஐதீகங்களை கடந்து, இந்த சந்தேக கோட்பாடுகளை கடந்து இதை சாதகமான ஒரு திசையில் நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய அரசியல் என்பது ஒரு பேச்சு அல்லது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுக்கின்ற கருத்தாகத்தான் இருக்குது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும். ஏன் அதை நோக்கி ஒரு காத்திரமான ஒரு மக்கள் போராட்டத்தை இந்த அரசியல் தலைமை செய்யவில்லை என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எங்களை பொறுத்தவரை நீங்கள் கேட்கலாமா, தமிழ் மக்கள் கூட்டணி ஏன் இதை செய்யவில்லை என்று? ஆனால் தமிழ் மக்கள் கூட்டணி என்பது இப்பொழுது வளர்ந்து வருகின்ற ஒரு அமைப்பு. தமிழ் மக்கள் கூட்டணி ஒரு முயற்சியை செய்கின்ற பொழுது அதுக்கு மற்றைய கட்சிகள் எவ்வளவு சாதகமான பிரதிபலிப்பை தருமா என்பது கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லா கட்சிகளும் இணைந்து கூட ஒரு மாபெரும் மக்கள் போராட்டத்தையோ அல்லது இந்த மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோ அல்லது அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தொடர் போராட்டங்களையோ முன்னெடுப்பதற்கு இதுவரை எந்த ஒரு தலைமைத்துவம் செய்யவில்லை என்பது என்னுடைய ஒரு குறைபாடாக அல்லது என்னுடைய ஏக்கமாக இருக்கிறது. ஏன் அதுதான் நீங்களும் பதிலையும் சொல்லியிருந்தீர்கள், தமிழ் மக்கள் கூட்டணி அந்த விடயத்தை ஏன் முன்னெடுக்கவில்லை என்று. இப்போது இருக்கின்ற இளையோர் அரசியல் என்ற ஒரு விடயத்தை பார்க்கும்போது மணிவண்ணன் அவர்கள் தான் தமிழ் தேசிய அரசியலில் இளையோராக ஒரு கட்சியினுடைய செயற்பாட்டாளராக அந்த கட்சியை கட்டுப்படுத்தக்கூடியவராக செயற்படுகிறார். அது மணிவண்ணன். தமிழ் மக்கள் கூட்டணி என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். அவர் 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் ஒரு கட்சியிலிருந்து வெளியேறி தமிழ் மக்கள் கூட்டணியோடு பயணித்து கொண்டு இப்போது இருக்கிறார். ஆனால் சில விடயங்கள் மாத்திரம்தான் அவரால் செய்யக்கூடியதாக இருக்கிறது. மாநகர சபை தேர்தல் அது சில விடயங்களால் கை நழுவி போயிருக்கிறது. ஒரு சில பிரதேச சபைகள் அவருடைய கட்சி சார்பில் இருக்கிறது. அவ்வப்போது உணர்வு பூர்வமான சில விடயங்களிலே தியாக தீபம் திலீபனுடைய நினைவு நாட்களாக இருக்கலாம், மாவீரர் நினைவு நாட்களாக இருக்கலாம், அதற்கான அருங்காட்சியகங்கள் அவ்வாறான விடயங்களை நோக்கி அந்த கட்சியினுடைய செயற்பாடுகள். இதை தாண்டி கட்சியை விஸ்தரிப்பதற்கான செயற்பாடு இல்லாவிட்டால் கட்சியினுடைய ஒரு மாநாடு போராட்டம் பற்றிய விடயங்களிலோ இன்னும் முன்னோக்கி நகரவில்லை. இளையோர் அரசியல் என்பதுதான் முக்கியம். நாங்கள் பல விடயங்களை சொல்லலாம். எவ்வளவு காலத்திற்கு இந்த அரசியல்வாதிகளை மீண்டும் மீண்டும் வைத்திருக்கிறீர்கள்? அதாவது வயது முதிர்ந்தவர்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறோம், புதியவர்களுடைய கைகளுக்கால் அரசியலை கொடுக்க வேண்டும், புதுமையான சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் அவ்வாறு தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதாக உதாரணம் சொல்வார் அண்மையிலே விஜயனுடையவர். அப்படி மணிவண்ணன் இந்த புதிய அரசியல் சிந்தனை நோக்கி என்ன விடயத்தை செய்கிறார்? நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் புரிந்து கொள்கிறேன். உண்மையிலே எங்களுடைய செயற்பாட்டு வேகம் என்பது சில பல காரணங்களுக்காக ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அது வேகப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நிச்சயமாக விரைவில் அது வேகப்படுத்தப்படும் என்பதையும் நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன். நான் பல தடவை திருப்பி சொல்லுகின்ற விடயம், தமிழ் மக்கள் கூட்டணி
இந்த அரசியல் தமிழ் மக்களுடைய அரசியலிலே தவிர்க்க முடியாத சக்தியாக நாளை மீளெழுச்சி பெறும் மீளெழுச்சி அல்ல எழுச்சி பெறும் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் தமிழ் மக்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மணிவண்ணன் இதே விடயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் அந்த 2 ஆண்டுகளில் ஏதாவது விடயம் நாங்கள் எதிர்பாராத சில மாற்றங்களை கொண்டு சில விடயங்கள் வெளியில் தெரியாமல் இருக்கும், சில விடயங்கள் வெளியில் தெரியும் சுலக்ஷன், சில விடயங்களை சில காலங்களில் செய்ய முடியாது, சில விடயங்களை நாங்கள் வேகமாக முன்னெடுப்பதற்கு பொருத்தமான காலங்கள் சூழல்கள் அமைய வேண்டும். அதை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். அல்லது அந்த காலம் வருகின்ற பொழுது எங்களுடைய செயற்பாட்டினுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கும். அதை நான் ஆணித்தரமாக நான் சொல்லுகிறேன். இந்த அரசியலை நாங்கள் விட்டுவிடப் போவதும் இல்லை, இந்த அரசியலை நாங்கள் ஒதுங்கி இருக்க போவதும் இல்லை. இந்த அரசியலை எதிர்காலத்திலே முன்னெடுக்க வேண்டிய ஒரு தரப்பாக நான் எங்களை உணர்கிறேன். அந்த விடயம் மிக வேகமாக செயற்படுத்தப்படும். தமிழ் மக்கள் கூட்டணியில் மணிவண்ணன் பயணித்து கொண்டிருக்கும் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடமிருந்து வெளிவந்து 6 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்திருந்தால் பல விடயங்களை இன்னும் சாத்தியப்படுத்தி இருக்கலாம், பல விடயங்களை இலகுவாக செய்திருக்கலாம். ஆகவே வெளியிலே மணிவண்ணன் அவர்களால் இதையும் செய்ய முடியாமல் இருக்கிறது என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இனி மணிவண்ணனுடைய அரசியல் எடுபடாமல் போகிறது என்றொரு விடயங்கள் எல்லாம் சொல்கிறார்கள். என்னுடைய அரசியல் எடுபடாமல் போகாது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்னுடைய கடமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஒரு விடயம். இது மணிவண்ணனுக்கான ஒரு தனிப்பட்ட அரசியல் கிடையாது. மணிவண்ணனுடைய தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கோ அல்லது வேறு தேவைகளுக்கான அரசியல் அல்ல. என்னை பொறுத்தமட்டிலே நான் ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. இந்த போராட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த போராட்டம் மிகப்பெரிய தியாகங்களை செய்த போராட்டம். அதில் எத்தனையோ பேர் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் தங்களுடைய பெருமதி மிக்க சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு போராட்டத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் நாங்கள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்க முடியாதென்ற உந்துதலால் நான் பல்கலைக்கழக மாணவனாக இருந்தபோது நான் இந்த அரசியல் களத்துக்குள் வந்தேன். ஆகவே நான் உண்மையில் நீங்கள் அந்த அரசியலுக்கு வரைக்குள்ள நீங்கள் பாருங்க, நான் ஒரு பெரிய ஒரு பரம்பரை பணக்காரனாகவும் இந்த அரசியலுக்கு வரையில்லை, அல்ல ஒரு பரம்பரை அரசியல்வாதியாகவும் இந்த அரசியலுக்கு வரையில்லை, அல்லது எனக்கு ஒரு அரசியல் பின்புலத்தோடையும் இந்த அரசியலுக்கு நான் வரையில்லை. சைவரில் தான் என்னுடைய அரசியல் தொடங்கப்பட்டது. ஒரு மாணவனாகத்தான் தொடங்கப்பட்டது. அப்பொழுது கையில் காசும் இல்லாத நிலைமையில் தான் என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடங்கினேன். ஆனால் மிக நெருக்கடியான காலகட்ட யுத்தம் முடிந்து பயத்திலே எங்களுடைய இனம் உறைந்திருந்த காலத்தில் என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடங்கினேன். ஆனால் அந்த தொடங்கிய காலத்தில் எனக்கு தெரியும், நாங்கள் அரசியல் ரீதியாக மக்கள் செல்வாக்கை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியாது, பல தோல்விகளை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று. ஆனால் முதலாவது தேர்தலில் நான் தோற்றுவிட்டு நான் ஒதுங்கி ஓடவில்லை. இந்த அரசியல் நின்று போராடி நான் சார்ந்த அமைப்பை ஒரு வெற்றியின் உச்சத்துக்கு நான் அழைத்து பின்னர் அதில் ஏற்பட்ட முரண்பாடுகளால் வெளியேற நிர்பந்திக்கப்பட்டோம். ஆனால் இந்த வெளியேற்றத்துக்கு பிறகு பலர் நினைத்தார்கள் இவர் ஓடிவிடுவார் என்று. ஆனால் அதுக்கு பிறகும் என்னுடைய அரசியலை நான் வீரத்தோடும் வெளியேறும்போது குறிப்பிடுவதற்கு மன்னிக்க வேண்டும், அதிலிருந்து வெளியேறும்போது ஒரு திட்டத்தோடு தான் நீங்கள் வெளியேறியிருப்பீர்கள் இல்லையா? ஒரு இடத்திலிருந்து வெளியேறி இன்னொரு இடத்தை நோக்கி நாங்கள் அரசியலை நகர்த்தும் போது ஒரு திட்டம் உங்களிடம் இருக்கிறது. உங்களோடு சில இளைஞர்களும் இணைந்திருந்தார்கள், கூட வெளியேறியிருந்தார்கள். அந்த திட்டத்தை நோக்கிய பயணம் இப்போது எந்த அளவில் இருக்கிறது? நீங்கள் ஒரு திட்டம் போட்டிருப்பீர்களா, நான் வெளியேறி இப்படியான இலக்கை நோக்கி செல்ல போகிறேன் என்று. ஆனால் தமிழ் மக்கள் கூட்டணியோடு ஒரு தேர்தல் காலம் வரும்போது தான் இணைந்து கொள்கிறீர்கள். அதற்கு முதலிலே நாங்களும் பல தடவை கேட்டிருந்தோம், மணி என்ன செய்ய போகிறார், கட்சி ஆரம்பிக்க போகிறாரா புதிதாக, இல்லாவற்றால் இருக்கின்ற கட்சிகளோடு இணைந்து பயணிக்க போகிறான் ஒரு காலம் பெறும் பதில் சொல்லுவோம் என்று நீங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறீர்கள். ஆகவே அந்த நீங்கள் வெளியேறிய போது உங்களிடம் இருந்த திட்டத்தை இப்போது நகர்த்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது. சுலக்ஷன், நான் திருப்பியும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் அப்போ கேட்க நான் பல்வேறு விஷயங்களை நான் சொல்லல. ஆனால் அப்பவும் எங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டங்களை நாங்கள் நகர்த்தி கொண்டு தான் இருந்த நாங்கள். இப்போவும் திட்டம் இருக்குது. திட்டங்கள் எல்லாவற்றையும் பகிரங்கமாக பொது வழியில் நாங்கள் கதைக்க முடியாது. நான் உங்களுக்கு சில ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம். நான் தமிழ் மக்கள் கூட்டணியில் நான் இணைந்து கொண்டது 2023ஆம் ஆண்டு. எங்களுடைய மாநகர சபையுடைய பதவிக்காலங்கள்லாம் முடிந்த பின்னர் தான் நாங்கள் அந்த தமிழ் மக்கள் கூட்டணியிலே இணைந்து கொண்டோம்.
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து வெளியேறிய காலம் என்பது உங்களுக்கு உண்மையிலே தெரியும் 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர். அப்பொழுது பலரும் என்ன கேட்டார்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்த ஒருபடியே நான் இப்போ அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தான், நான் அதிலிருந்து வெளியேறவில்லை. அது வழியிலே பலருக்கும் நான் அவ்வாறு தான் இருக்கிறேன் என்று நினைத்திருப்பார். ஆனால் இந்த வெளியேற்றத்தை தொடர்ந்து நான் உடனடியாகவே சி விக்னேஸ்வரன் ஐயாவோடு நாங்கள் இணைவதற்கான பேச்சுவார்த்தையை முடித்திருந்தோம் 2020. விக்னேஸ்வரன் ஐயாவோடு நான் சந்தித்து தமிழ் மக்கள் கூட்டணியிலே பயணிப்பது என்ற முடிவை நான் மாநகர முதல்வராகுவதற்கு முன்பே எடுத்திருந்தேன். நாங்கள் செய்துவிட்டோம். பேச்சுவார்த்தையில் இருந்தால் நான் வெளிவரவில்லை. ஆனால் நாங்கள் அதை வெளியில் சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தோம். ஆனால் நான் திருப்பியும் சொல்லிக் கொண்டிருந்தேன், நான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்கிறேன் என்று. ஏனென்றால் சில தேவைகள் இருந்தது, சில தேவைகளை நாங்கள் முடிவெட்ட வேண்டியிருந்தது. வெளியேற்றியதும் தமிழ் மக்கள் கூட்டணியில் வெளியேற்றிய உடனேயே நாங்கள் கூடி முடிவுகளை எடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து அவர்கள் எங்களை வெளியேற்றுவதாக சொன்ன உடனேயே நாங்கள் எங்களுக்குள் கூடி முடிவெடுத்திருந்தோம், யாழ்ப்பாண மாநகர சபையையும் நல்லூர் பிரதேச சபையையும் உடனடியாக நாங்கள் கைப்பற்றுவது என்று. 3 வருடம் எங்களுடைய மௌனமாக எங்களுடைய காய்களை நகர்த்தினோம். கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தையும் நாங்கள் நம்பச் செய்தோம். என்னோடு யாரும் இல்லை என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு வரச் செய்தோம். ஈட்டிலே நாங்கள் போட்ட திட்டத்தின்படி மாநகர சபை எங்களுடைய ஆளுகைக்குள் வந்தது, நல்லூர் பிரதேச சபையும் எங்களுடைய ஆளுகைக்குள் வந்தது. மிக இரகசியமாக அந்த திட்டமிடலை நாங்கள் நகர்த்தித்தான் அந்த சபைகளை கைப்பற்றினோம். ஏனென்றால் நாங்கள் யார், எங்களுக்கு என்ன ஆளுமை இருக்கிறது, எங்களாலே சில விடயங்களை செய்து காட்ட முடியும் என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்ததனால்தான் நாங்கள் மாநகர சபையை கைப்பற்றி அதை நாங்கள் நிர்வகித்து காண்பிக்க வேண்டும் என்ற ஓர்மத்தோடு எங்களை அரசியலில் இருந்து ஒழித்து விடலாம் அல்லது இல்லாமல் செய்து விடலாம் என்று சொன்ன போது அதற்கு மேலாக பாய்ந்தள வேண்டும் என்ற முனைப்போடு அந்த நகர்வுகளை நாங்கள் செய்து வந்தோம். ஆனால் அந்த மாநகர சபையுடைய சவாலாக உங்களுக்கு இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரமா? சவாலான நீங்கள் எதை சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் தேர்தலுக்காக மாநகர சபையை கைப்பற்ற வேண்டும், பிரதேச சபையை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி நிரலை நீங்கள் மறைமுகமாக அரசியலில் நகர்த்தி இருந்தீர்கள் என்று சொன்னீர்கள். அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து முரண்பட்ட பின்னர் அப்போது சவாலாக இருந்தது தனியே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரமா? எங்களுடைய அரசியலை ஒழித்து கட்டுவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமில்லை, அனைத்து கட்சிகளுமே சூழ்ந்திருந்தது சுலக்ஷன். அது உங்களுக்கு தெரியும். மாநகர சபையிலும் சரி நல்லூரிலும் சரி நாங்கள் மிகப்பெரிய சவாலை அனைத்து கட்சிகளிடமிருந்தும் எதிர்நோக்கினோம், அனைத்து தரப்புகளிடமிருந்தும் ஆளும் தரப்பு ராஜபக்சர்கள் என்னை கைது செய்தார். அவர் மிகப்பெரிய நெருக்கடிகள் இந்த அரசியல் களத்திலே சந்தித்த ஒரு இளம் அரசியல் தலைவராக நான் நினைக்கிறேன் நான் தான் இருக்க முடியும். அந்தளவு தூரம் அனைத்து தரப்பும் என்னை சுற்றி வளைத்து தாக்கினர். அந்த சூழலிலே மாநகர சபை காலம் முடிந்த பின் எங்களுடைய அரசியல் என்ன என்பது தொடர்பான அத்திவாரங்களும் அதுக்கான இணக்கப்பாடுகளும் இப்போவோ 2020 எடுக்கப்பட்டு விட்டது சுலக்ஷன். அதன் பின்னர் நாங்கள் உடனடியாகவே நாங்கள் மாநகர சபை பதவி காலங்கள் முடிவடைந்த பின்னர் நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறுவதாக சொல்லி தமிழ் மக்கள் கூட்டணியிலே எங்களுடைய திட்டமிட்டவாறு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடங்கிவிட்டோம். அதிலிருந்து இப்போ தமிழ் மக்கள் கூட்டணியிலே எங்களுடைய பயணத்தை நாங்கள் விக்னேஸ்வரன் ஐயாவோடு இணைந்து நாங்கள் அதை எவ்வாறு தமிழ் மக்கள் கூட்டணியை வளப்படுத்தலாம் என்பது தொடர்பான செயற்பாடுகளிலே நாங்கள் இப்பொழுது முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். விக்னேஸ்வரன் ஐயா அண்மையில் கூட ஒரு கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கூட எங்களை சந்தித்து பல பணிகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதை வெற்றிகரமாக செயற்படுத்துமாறு சொல்லியிருக்கிறார். முழுமையான ஆதரவு விக்னேஸ்வரன் ஐயாவிடம் இருந்து எங்களுக்கு கிடைக்கிறது. முழுமையாக எங்களுக்கு நம்பிக்கையும் ஆதரவையும் அவர் தந்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் எங்களுக்கு இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் தடைகளையும் அவர் எங்களுக்கு நிவர்த்தி செய்து தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் இப்பொழுது ஒரு சரியான ஒரு திசையை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். வேகமாக எங்களுடைய நகர்வுகள் வெளிப்படும் எதிர்காலங்களில். இதிலே தமிழரசு கட்சியோடு இடையில இணைந்து பயணிக்கின்ற ஒரு செயற்பாடு இருந்தது. பிரதேச சபை
தேர்தல் காலத்திலும் சரி, தேர்தல் நிறைவடைந்ததற்கு பிறகும் ஆட்சி அமைக்கும் போது பங்காளிகளாக நல்லூர் பிரதேச சபை குறிப்பாக இந்த விடயம் பேசுவர்களாக, அதற்கு பிறகு சில காலங்களில் பேசப்பட்ட ஒரு விடயம், மணிவண்ணன் தமிழரசு கட்சியோடு தான் தொடர்ந்து பயணிக்கப் போகிறார் ஒரு விடயம். சுமந்திரன் அவர்களும் சில இடங்களில் சொல்லியிருந்தார், மணிவண்ணனுக்கு தமிழரசு கட்சியில் பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எதிர்காலத்தில் அவர் எப்படி முடிவெடுக்கிறார் என்பது அவரை பொறுத்து தான் இருக்கும் அது என்ற ஒரு விடயம் சொல்லியிருந்தார். இதிலே அந்த ஒரு வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்கிறது. இல்லை, தமிழரசு கட்சியில் நான் இணைவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. நான் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினராக போவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே பல பேட்டிகளிலும் சொல்லியிருக்கிறேன், ஏதாவது தேவையாக இருந்தால் தேர்தல் கூட்டுகளிலே தமிழரசு கட்சியோடு போவதற்கான சந்தர்ப்பங்கள் தேவைகள் ஏற்பட்டால் அந்தந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்கள் கூட்டணி அதை சொல்வாக கூடி ஆராய்ந்து முடிவுகளை எடுக்குமே தவிர, நான் தமிழ் மக்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக நான் போவதற்கான வாய்ப்புகள் 100% இல்லை. எதிர்காலத்தில் ஒரு மாகாண சபை தேர்தல் ஒன்று வந்தால் அதிலே தமிழ் மக்கள் கூட்டணியாக தனியாக பயணிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குமா? இல்லாவிட்டால் இப்போது தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதற்கான செயற்பாடுகளை, பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற விடயத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய நகர்வுகள் இது சார்ந்து அப்போது தான் தீர்மானிக்கப்படுமா? இல்லாவிட்டால் இப்போது அதற்கான ஒரு தயார்படுத்தல்கள், திட்டங்கள் இருக்கிறது? இல்லை சுலக்ஷன், என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் எங்களுடைய செயலாளர் நாயகத்தோடும் இது தொடர்பாக கதைத்திருக்கின்றோம். இன்றைய திகதியில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து மாகாண சபை தேர்தலில் போட்டியிடும். அதுதான் இன்றைய திகதியில் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது, முடிவாகவும் இருக்கிறது. நாங்கள் தனித்து வடக்கு மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்களையும் நகர்வுகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். எங்களோடு வேறு தரப்புகள், கட்சிகள் அல்லது ஏதேனும் தரப்புகள் இணைந்து வடக்கு மாகாண சபை தேர்தலிலே பயணிக்க விரும்பினால் அவர்கள் தாராளமாக எங்களோடு பயணிக்க முடியும். ஆனால் எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு தேவைக்காக ஒரு கூட்டு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் தடையாக இருக்க போவதில்லை. அந்த பேச்சுவார்த்தைகளிலும் கலந்து கொள்வதற்கான இடைவெளி நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைய திகதியிலே தமிழ் மக்கள் கூட்டணி தனியாக மான் சின்னத்திலே வடக்கு மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான தன்னுடைய பணிகளை ஆரம்பித்திருக்கு. ஆனால் தற்போதைய கள நிலவரத்தில் கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான தேவைப்பாடாக இருக்கிறது. நீங்களும் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள், தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக வேண்டும், அதே போல் தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றாக பயணிப்பதற்கான ஒரு காரணம் இப்போது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய எழுச்சி. கடந்த காலங்களிலே நாடாளுமன்றத்தில் எதிரெதிராக பயணித்தவர்கள் கூட இப்போது ஒன்றாக இணைந்து பயணிக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய பலம் அதிகமாக இருக்கும். ஆகவே எதிர்வருகின்ற காலத்தில் ஒரு மாகாண சபை தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் அங்கு தேசிய மக்கள் சக்தி வலுப்பெற்றுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. என்ற நாடாளுமன்றத்தினுடைய அங்கத்துவம் அப்படி இருக்கிறது வடகிழக்கு. ஆகவே நாங்கள் மான் கட்சியாக ஒரு தனியும், அதே போன்று சைக்கிள் கட்சியாக இன்னொரு பக்கமும், வீடாக இன்னொரு பக்கமும், சங்கு என்று சொல்லி இப்படியே தனித்தனியாக இருந்தால் மாகாண சபையும் எங்களிடம் இல்லாமல் போய் தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு கட்சி ஆளுகின்ற ஒரு வாய்ப்பை நாங்களாக கொடுத்து விடுக்கிற வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் கூட்டி கழித்து பார்த்து தான் எங்களுடைய முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும். அதிலே நான் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. நான் பல சந்தர்ப்பங்களிலும் என்னுடைய செவ்விகளிலே நான் சொன்ன ஒரு விடயம், தேசிய மக்கள் சக்தியை இங்கு எழுச்சி கொள்ள நாங்கள் அனுமதிக்கக்கூடாது என்பது. அதற்காக நாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். ஆனால் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படலாம், யாரோ ஒரு கட்சியோடு சேர்ந்திருக்கலாம் என்று எங்களுடைய கட்சியுடைய செயற்பாடுகளை நாங்கள் முடக்கிக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இன்று வரை எந்த ஒரு கட்சியோடும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாத நிலையில் நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆகவே மான் சின்னத்திலே தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டியிடுவதற்கான தன்னுடைய முழுமையான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறது என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் தேவைப்பட்டால் மற்ற கட்சிகள் எங்களை அரவணைக்க மாட்டோம், உங்களோடு சேர்ந்து இயங்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் கெஞ்சிக்கொண்டு அல்லது தேர்தல் களத்திலிருந்து ஒதுங்கி இருக்கவும் முடியாது. அதே நேரம் நான் பல தடவைகளில் சொன்ன ஒரு விடயம் சுலக்ஷன், எங்களுடைய கூட்டு வெறுமனே அரசியலில் வாக்குகளை பெறுவதற்காக மாத்திரம் இருக்கக்கூடாது. ஒரு நேர்மையான ஒரு அரசியலை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அந்த நேர்மையான அரசியல் என்பது ஒரு ஒழுக்க நெறி சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் பல தடவைகளிலே நான் சொல்லியிருக்கின்றேன். மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக தேர்தலுக்கு முதல் ஒரு கதை, தேர்தல் முடிந்தது இன்னும் ஒரு கதையாக நாங்கள் மக்களை ஏமாற்றுபவர்களாக எங்களுடைய அரசியல் செல்நெறியை வகுக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் ஒரு கூட்டுக்கு போவதாக இருந்தால் அந்த கூட்டு ஒரு மிக இறுக்கமான கொள்கை பற்றி மிக்க ஒரு கூட்டாக இருக்க வேண்டும். அந்த கூட்டினுடைய செயற்பாடுகளில் இருந்து
தங்களை புரல் நடத்தை செய்பவர்கள் உடனடியாக தயவதாட்சண்யம் என்று தூக்கி எறியப்பட வேண்டும். அது ஒரு மிக இறுக்கமான ஒரு அமைப்பாக உருவாக்கப்படுமாக இருந்தால் அதிலேயே நாங்கள் ஒன்றிணைத்து பயணிக்க முடியும். ஆனால் வெறும் தேர்தல் கணக்குகளுக்காக, தேர்தல் வெற்றிகளுக்காக நாங்கள் சந்தர்ப்பவாத கூட்டுகளை அமைத்தால் பாருங்கள், தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நான் பல தடவை சொன்ன விடயம், தேர்தலுக்கு முதல் நாங்கள் என்பிபியை தோற்கடிக்கணும் என்று சொல்லி போட்டு தேர்தல் முடிந்ததும் என்பிபியோடு சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கிறோம். இதே தமிழ் கட்சிகள் கரைத்துறை பற்றி தாரை வார்த்திருக்கிறோம் என்பிபியிடம். இது இவ்வாறான ஒரு அரசியலை நாங்கள் செய்வது என்னை பொறுத்த மட்டும் அதை விட நாங்கள் தனித்து போட்டியிடலாம் தான். நாங்கள் ஒரு நேர்மையான ஒரு அரசியலை நாங்கள் நம்புகிறோம், உருவாக்குவோம் என்று நாங்கள் அந்த நேர்மையான அரசியலுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். அதிலே நாங்கள் தோற்று போகலாம். என்னை பொறுத்த மட்டும் நான் இந்த அரசியல் களத்துக்கு வந்தது பணம் உழைக்கிறதுக்கு இல்லை, எனக்கு புகழுக்காகவும் அல்ல. எனக்கு தாராளமாக அந்த அரசியல், நான் சொல்லுவேன், மாநகர சபை முதல்வராக இருந்த காலத்தில் தான் எனக்கு உழைப்பு நட்டம். ஏன்னா நீதிமன்றத்துக்கு நான் போக முடியாது. மாநகர சபையில் கிடைச்ச சம்பளம் 25,000 30,000 ரூபா, சரிதான். ஆனால் நான் ஊதியமும் பெறாமல் அந்த ஊதியத்தையும் வேறு யார்களுக்கு கொடுத்து கொண்டு தான் நான் அங்கே வேலை செய்கிறேன். எங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் இந்த அரசியலுக்கு வரேன். அதுக்கு எனக்கு தாராளமாக சட்டத்திறனி தொழிலே தாராளமான பணம் தொழில் சம்பாதிக்கிறது. ஒரு நேர்மையான ஒரு 11வது அரசியல்வாதியாக வேலை இல்லாமல் நான் இந்த அரசியலுக்கு வரையில் ஒரு நேர்மையான மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றதான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. அந்த அரசியலை உருவாக்குறதுக்காக ஒரு கூட்டை நாங்கள் உருவாக்கலாம்னா உருவாக்குவோம். ஆனால் மக்களை ஏமாத்துறதுக்காக அந்த கூட்டை நாங்கள் உருவாக்கக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் என்பிபி வரக்கூடாது. தனித்து நாங்கள் போட்டியிட்ட பிறகு எங்களுக்கு ஏதாவது ஆசனங்கள் கிடைத்தால் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் அந்த ஆதரவை கொடுக்க முடியும், தமிழ் தரப்புக்கு ஆதரவை கொடுக்க முடியும் சுலக்ஷன். ஆனால் ஒரு நேர்மையான ஒரு அரசியலை நாங்கள் முன்னெடுக்கின்ற ஒரு கூட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் இடைஞ்சலாக இருக்க மாட்டோம். ஆனால் அது சாத்தியமில்லை என்றால் ஒரு நேர்மையான ஒரு அரசியல் இயக்கத்தை, ஒரு அரசியல் கட்சியை ஸ்தாபித்து நிறுவ வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். இளையோரை அரசியல் பக்கம் கொண்டு வருவது இப்போது மிக பெரும் சவாலாக இருக்கிறது. இளைஞர் ஏற்கனவே கட்சியில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிற இளையோர் வருகிறார்கள். புதிய இளைஞர்களினுடைய சிந்தனை என்பது அரசியல் சார்ந்து ஒரு வெறுப்பு நிலை இருக்கிறது. இல்லாவிட்டால் அரசியல் கட்சிகளோடு இணைந்து எங்களுக்கான தீர்வை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பக்கத்தில் அவர்களுக்கான தெளிவூட்டல் இல்லாமல் இருக்கிறது, கடந்த காலங்களுடைய போராட்ட அரசியல் வரலாம். இன்னும் ஒரு பக்கம் தற்போதைய சமநிலையில் எந்த கட்சிகளை நம்பி எப்படி நாங்கள் இவர்களோடு பயணிப்பது என்ற ஒரு நம்பிக்கை இனமும் அங்கு இருக்கிறது. ஆகவே உங்களிடம் இந்த பொறுப்பு இருக்கிறது. இளையோர்களை அரசியலுக்குள் கொண்டு வருவதற்கான யுக்தியை எப்படி கையாளுகிறீர்கள்? இளையோருக்கு இந்த விடயம் தொடர்பாக என்ன விடயத்தை நீங்கள் நகர்த்தலாம் என்று நம்புகிறீர்கள்? இல்லை, நீங்கள் கடந்த காலங்களில் சுலக்ஷன் உங்களுக்கு தெரியும், 2009 முதல் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் அவர்கள் இந்த இளைஞர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை செய்திருந்தார். அரசியல் புகட்டினார், கிராமந்தோறும் பிரச்சாரங்களை செய்தார். அது இப்போது எங்களிடம் இல்லை என்று இல்லை. நாங்கள் அரசியல் தலைவர்களை சந்திக்கிறதும் இளைஞர்களை சந்திக்கிறதும் இல்லை, இளைஞர்களுக்கு அரசியலை ஊற்றுறதும் இல்லை, இளைஞர்களோட கதைக்கிறதும் இல்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னும் ஒன்றே நான் ஏற்றுக்கொள்ள வரும், இளைஞர்களும் ஒரு மீட்டிங்கண்டா வந்து கதைக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு காரணமாக இளையோருக்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. வாய்ப்பு கொடுப்பதில்லை என்று சொல்லுகின்ற குற்றச்சாட்டை நான் 100% ஏற்றுக்கொள்ள இல்லை. பாருங்கள், இப்போது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துக்கொள்வோம் எங்களுடைய அரசியல் பிறப்பை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துக்கொண்டால் இளையோர் என்று நாங்கள் பார்க்கும்போது மணிவண்ணனை சொல்லலாம், சுகாஸ் அவர்களை சொல்லலாம், கைதீவனை சொல்லலாம். அப்படி மட்டக்களப்பு பகுதியிலே சாணக்கியன் போன்ற இளையோரைத்தான் நாங்கள் காண முடியும். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் அந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் பார்த்தோம். இப்போது அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் போல அவர்களுடைய வயதில் இருந்த காலத்திலே யார் இப்போது இளையோர் அரசியலிலே மிளர்கிறார்கள் பார்த்தால் யாருமே இல்லையே. அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்களா சுலக்ஷன், மற்றார்கள் பிளாக் பண்ணினோம் என்று சொல்லுவீங்க? இல்லை, மற்றார்கள் தடைப்படுத்தவில்லை, ஆனால் சந்தர்ப்பம் கொடுப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இல்லையா? தொடர்ந்து அரசியலிலே தாங்கள் தான் பதவிகளில் இருக்க வேண்டும், தாங்கள் தான் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும், தாங்கள் தான் கட்சிகளினுடைய முக்கியமான பொறுப்புகளில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே இருந்தவர்கள் நினைக்கிறார்கள். அது ஒரு கட்சியை மாத்திரம் நான் சொல்லவில்லை, பல கட்சிகளில் அந்த விடயம். இதனால் இளையோர் தங்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இதற்கு பிரதான காரணமாக, நல்ல உதாரணமாக சொல்லலாம், அப்படியான இளையோர் தான் தேசிய மக்கள் சக்தி பக்கமும் நாடி இருக்கிறார்கள். அங்கும் அவர்கள் அரசியலில் ஈடுபடுகிறார்கள். இல்லை, எங்களுடைய அமைப்பை பொறுத்த மட்டும் அதுக்கான தடை எதுவும் இல்லை. நாங்கள் திறந்தே வைத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை நான் இப்பொழுது மாற்றிவிட்டேன்.
ஏனென்றால் அடுத்த இளைஞனுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். 4 வருடங்களும் 4 பேரை மாற்றி கொடுப்பது என்ற முடிவோடு நான் விகிதாசார பட்டியலில் கிடைத்த ஆசனங்களை நாங்கள் மாற்றி வருகிறோம். சுழற்சி அடிப்படையிலே சந்தர்ப்பத்தை கொடுத்து வருகின்றோம். ஆகவே எங்களுடைய கட்சியில் நான் 2004 பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட பொழுதும் எங்களுடைய அணியை நான் அழைத்து சொல்லியிருந்த ஒரு விடயம், இதில் ஒரு ஆசனம் கிடைத்தாலும் நான் மட்டும் போய் 5 வருடமும் இருக்க மாட்டேன், நான் ஒரு வருடமோ 2 வருடமோ இருப்பேன், அடுத்த ஆள் என்று சுழற்சி அடிப்படையில் தான் எங்களுடைய அந்த ஒரு ஆசனம் பங்கிடப்படும் என்ற உத்தரவாதத்தை நான் அவர்களுக்கு வழங்கியிருந்தேன். இது பதவிக்கான அரசியல் அல்ல. இதை தாண்டி நாங்கள் எங்களுடைய தேசத்தை எழுச்சி பெறச் செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை எங்களோடு இருக்கிறது. ஆகவே தமிழ் மக்கள் கூட்டணியிலே எந்த பயமும் இல்லாமல் இளைஞர்கள் வரலாம், தங்களை நாங்கள் தடுத்து விடுவோம் என்ற எந்த அச்சமும் இருக்க வேண்டிய தேவை இல்லை சொல்லுங்கள். ஆனால் இளைஞர்களுடைய வருகையை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்பதிலே மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. இளைஞர்களை சென்று கருத்துருவாக்கங்களை செய்ய வேண்டும் என்பதிலும், தேடி சென்று கருத்துருவாக்கங்களை செய்ய வேண்டும் என்பதிலும் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இந்த சோஷியல் மீடியாவினுடைய தாக்கத்தில் இளைஞர்களுடைய கன்சன்ட்ரேஷன் வித்தியாசமான வழியில் செல்கிறது. 2009க்கு முற்பட்ட காலங்களிலே சும்மா ஒரு கிரிக்கெட் டீம் வைத்தாலே ஒரு 20 பேர் நின்று விளையாடுவார். இந்த ரோட்டு வழியோ அல்லது ஒரு மைதானங்களிலேயோ இளைஞர்கள் விளையாடுவதை கூட எங்களால் கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழல்லாம் இருக்கிறது. முந்தி எங்கே வள ஒன்று வழியாக இருந்தாலும் அதில் ஒரு 20 பேர் நின்று இளைஞர்கள் நின்று விளையாடி கொண்டிருப்பார்கள். அதே போன்று ஒரு ஒரு விடுதலை புலிகள் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள்னா அவர்கள் என்ன சொல்லி கொண்டு பார்க்கறது கேட்கறதுக்கு ஏராளமான இளைஞர்கள். இன்றைக்கு அப்படி இல்லை, எல்லாரும் ஃபோனோட ஒரு தனித்தனி மூலையில் இருக்கிற ஒரு நிலைமையாக மாறிவிடும். இல்லை, அப்படியான இளைஞர்களை தானே தமிழ்நாட்டு தேர்தலிலே விஜயின் பக்கம் திரும்பி பார்க்க. இல்லை, அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இன்று அந்த விஜயனுடைய வெற்றி என்பது மக்களை தேடிச் சென்றது என்பதற்கு அப்பால் இந்த சமூக ஊடகங்களுக்கூடான அரசியலாகத்தான் இருந்தது. அவருடைய விடயங்கள் சமூக ஊடகங்களில் மக்களை சென்ற இன்று சிஜேபி என்று இந்தியாவினுடைய டெல்லியிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக சிஜேபி என்றாலே ஒரு நக்கலான விஷயம். கொக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி பார்ட்டி என்று தான் அவர்கள் அதுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அது ஒரு நக்கலாகத்தான், கிண்டலாக, ஏதோ ஒரு இந்தியாவுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொன்ன கிண்டலான வார்த்தையை அவர்கள் கொக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று மாற்றினார்கள். மாற்றி இன்று பாருங்கள், டெல்லி முடங்கி இருக்கிறது, போராட்டம் செய்கிறார். இது சமூக ஊடகத்தினுடைய தாக்கம். அவருடைய கருத்துருவாக்கம் முழுக்க சமூக ஊடகங்களுக்குள்ளாகத்தான் சென்றது. ஆகவே இன்று நாங்கள் இளைஞர்களை நேரடியாக சந்தித்து கருத்துருவாக்கம் செய்வது என்பது மிகப்பெரிய கடினமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் சமூக ஊடகங்களுக்கூடாக மிக இலகுவாக இளைஞர்களை அடையக்கூடியதாக இருக்கிறது. அந்த வழியிலே எங்களுடைய அரசியலை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும், இளைஞர்களை அரசியலுக்கு இழுத்து வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இதில் இளைஞர் என்ற விடயத்தில் எங்களுடைய பரப்பிலே நாங்கள் பார்க்கும்போது மிக முக்கியமான விடயங்கள் சிலவற்றிற்கு தானாக ஒன்று கூடுகிறார்கள். எங்களுடைய உணர்வு ரீதியான போராட்ட வரலாறு சார்ந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் போது அரசியல் கட்சிகள் எல்லாம் அவர்களை அழைக்க தேவையில்லை. அவர்களுடைய உறவுகளுக்காக கடந்த கால சம்பவங்களை நினைத்து அவர்கள் ஒன்றாக அந்த ஒரு புள்ளியிலே தான் எல்லோருமே ஒன்றாக நாங்கள் இப்போது இணைகிறோம். வேறு எந்த ஒரு புள்ளியிலும் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வருவது கிடையாது. ஆகவே அந்த புள்ளியை வைத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்ட அரசியலை நோக்கி ஏன் செல்ல முடியாமல் இருக்கிறது? இல்லை, கட்டாயமாக செல்ல வேண்டும் என்பதிலே மாற்றம் இல்லை. அங்கே தான் நான் சொல்கிறேன்னு சொல்லாக்கிய எங்களுடைய அரசியல் தலைமைகளுடைய தவறு. அதிலே என் சார்ந்த பொறுப்பை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த தவறுடைய பொறுப்பை நான் விலத்தவில்லை. நான் சொல்லுகிறேன், ஒரு இளைஞனாக இந்த ஒரு காலகட்டத்திலும் இளைஞர்கள் சுயநலம் இல்லாத ஒரு புரட்சி சிந்தனை மிக்கவர்களாகத்தான் மாணவர்களும் இளைஞர்களும் இருப்பார்கள். அவருடைய வயது, அவருடைய துடிப்பு, அவருடைய ஏக்கம் எல்லாமே அவர்களுடைய ஒரு புரட்சியாளர்களாக அல்லது சமூகத்திலே தங்களை ஒரு ஹீரோக்களாக காண்பிக்கின்ற ஒரு ஆக்களாகத்தான் இருப்பார். ஆனால் அவர்கள் ஒரு தலைமையை பார்க்கின்ற பொழுது அந்த தலைமை தரைகட்டிருந்தால், அந்த தலைமை ஒரு நேர்மையினமான தலைமையாக இருந்தால், அந்த தலைமைக்கு இல்லாமல் இருந்தால், தலைமையை பின்பற்ற முடியாமல் இருந்தால் அந்த தலைமைத்துவ மீது ஒரு வெறுப்பு இந்த இளைஞர்களுக்கு ஏற்படும். அதுதான் அந்த இடைவெளி 2009 இப்போது வரை இருக்கிறது. இப்பொழுது வரை இருக்கிறது. அதை தாண்டி தொடரப்போகிறது அது தெரியவில்லை. அதை தாண்டி நம்பிக்கைக்குரிய தலைமைத்துவத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையிலே அர்ச்சுனா ராமநாதனுக்கு பின்னால் கொஞ்சம் மக்கள் போனவன் தெரியாமல் தான் போயிட்டினான். இன்றைக்கு அவையில் அதுக்கு வேதனைப்படுற மாதிரி அவற்றை நடவடிக்கை இருக்குது.
சரிதானே? அப்போ மக்களுக்கு ஒரு தலைமைத்துவம் ஒன்று சரியான ஒரு தலைமைத்துவம் எங்களுக்கு கிடைக்காதான்ற ஒரு ஏக்கம் அந்த மக்களுக்கும் இருக்குது, இளைஞர்களுக்கும் இருக்குது. ஆனால் தொடர்ந்தும் அந்த வறுமையை பயன்படுத்தி குழப்பகரமான அரசியலை எங்களோட அரசியல் தலைமை செய்து கொண்டிருக்கிறதுன்றது தான் வேதனையான உண்மை. அதை சரியாக நாங்கள் எப்போது செய்ய போகிறோம்? மணிவண்ணன் எப்போது செய்ய? நிச்சயமாக என்னை பொறுத்த மட்டும் நான் அந்த திசையை நோக்கி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அரசியலை முன்னெடுக்கின்ற திசையை நோக்கி நாங்கள் நகருவோம். நகர்றதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நான் ஓயாமல் செய்வேன். அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை சுலக்ஷன். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் சில விடயங்கள் காலம் வரும்போது தான் முன்னகர்த்த முடியும். சரி, நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமோ தெரியவில்லை. நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையில் இருக்கிறபடியினால் முடிந்தால் சொல்லுங்கள், இல்லாவிட்டால் நாங்கள் அதை தாண்டி சென்று விட முடியும். இப்போது குட்டிமணி தங்கத்துறை விடயம் தொடர்பாக அது சார்ந்த நடவடிக்கைகள் இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு விடயமாக அது அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, இல்லாவிட்டால் சட்ட ரீதியாக அதை நாங்கள் சரியாக கையாளவில்லை. இல்லை, நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவது என்பது போலீஸாருடைய விடயம். நீதிமன்றத்துக்கு வந்த பிறகுதான் அது நீதிபதியினுடைய விடயமாக மாறும். நீதிமன்றத்துக்கு அந்த விடயத்தை எடுத்து வர வேண்டும் என்று சிந்திக்கின்ற போலீஸாருக்கு யார் ஓடரை போட்டார்கள் என்பதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனை ஒரு அரசியல் பின்புலத்தில் கொண்டு வரப்பட்டதாகத்தான் நான் பார்க்கின்றேன். பல விடயங்களை நான் நீதிமன்றத்துக்கு சொல்லியிருந்தேன். அவர்கள் கொண்டு போலீஸாரினால் கொண்டு வரப்பட்ட அந்த அறிக்கையிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் குட்டிமணியும் தங்கத்துறையும் தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவரும் செயலாளரும் என்று. அதே நேரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதை நாங்கள் இந்த நிறுவ அனுமதிக்கப்பட்டால் விடுதலை புலிகள் அமைப்புக்கு உயிர் கொடுப்பதாக அமையும் என்று அவர்கள் ஒரு அல்லது மீளுருவாக்கம் ஒன்றை செய்வதாக அமையும், இனங்களுக்குள் குரோதங்களை கொண்டு வரும் என்று அவர்கள் ஒரு விடயத்தை நீதிபதி அவர்களுக்கு சொல்லுகின்றார். ஆக நீதிபதியினுடைய பார்வையிலே அவர் அணுக வேண்டிய விடயங்கள் வேறு. அதை அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இவ்வாறான ஒரு விடயத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகுங்கள் என்று சொல்லுகின்ற தரப்பு அரசியல் தரப்பாக இருக்கிறது. போலீசாருக்கு கட்டளை எடுக்கின்ற தரப்பு அரசியல் தரப்பாக இருக்கிறது. அந்த அரசியல் தரப்பினுடைய நோக்கம் என்ன? இதே என்பிபி வல்வடித்துறை நகரசபை தேர்தலிலே அவர்கள் ஒரு பாட்டை இயற்றினார்கள். விடுதலை புலிகளுடைய தலைவருக்கு நாங்கள் வெண்கல சிலை அமைப்போம், தாய்க்கு பார்வதி அம்மாவுக்கு ஏதோ செய்வோம் என்றெல்லாம் ஒரு பாட்டு இருந்தது. ஆனால் அவர்களுக்கு ஆட்சி கிடைக்கவில்லை. இன்று குட்டிமணி தங்கத்துறைக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் அண்மையிலே நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே நடந்த படுகொலை போன்று வெளிக்கடையில் நடந்த படுகொலையிலே அந்த 53 பேரும் குட்டிமணி தங்கத்துறை உட்பட கொல்லப்படுகிறார்கள். ஆக குட்டிமணியினுடைய சொந்த சகோதரன் தான் இந்த சிலையை அங்கே கட்ட வாரார். குட்டிமணியுடைய சொந்த சகோதரன் எங்கே கட்டுறாருன்னா குட்டிமணியின் காணிக்குள்ளே தான் கட்டுறேன். ஆக இந்த இடம் நான் அந்த நீதிமன்றத்தில் ஒரு விடயத்தை கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தேன். உடனடியாகவே நாங்கள் வெளிக்கடை தியாகிகளுக்கென்று திருகோணமலையிலே ஒரு மண்டபம் திறந்த வழி அரங்கம் இன்றும் இருக்கிறது. மிகச்சிறப்பாக புனரமைக்கப்பட்டு பேணப்பட்டு கொண்டு இன்றும் ஒரு அந்த திறந்த வழி அரங்கம் கடற்கரையிலே இருக்கிறது. நான் நேற்று முன்தினம் அங்கு எங்களுடைய கட்சியினுடைய அமைப்பாளரை அங்கே அனுப்பினேன். அந்த திருவண்ணாமலை அமைப்பாளர் சென்று அந்த புகைப்படத்தை எனக்கு அனுப்பினார். அங்கே இருக்கக்கூடிய வெளிக்கடை சிறை தியாகிகளுடைய திறந்த வழி அரங்கத்தை நான் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். திருகோணமலை என்பது மூவின மக்களும் இருக்கின்ற இடத்திலே இந்த வெளிக்கடை தியாகிகள் என்று ஒரு திறந்த வழி அரங்கம் இருக்கிறது. அவருடைய 53 பேர் பேரும் அங்கு கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. வல்வடித்துறையிலே செய்தால் இனங்களுக்கு இடையில் முரண்பாடு வரும் என்பது இந்த போலீஸாருடைய ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு மாத்திரமே தவிர வேறு விடயங்கள் இல்லை என்பதை நான் கௌரவமன்றினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். கௌரவமன்று இந்த விடயம் தொடர்பாக சட்டமா அதிபருடைய ஆலோசனை பெறப்பட வேண்டும் என்று போலீஸார் சொன்னதன் அடிப்படையிலே இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே என்னுடைய கருத்து, கன்னியாவிலே பிள்ளையார் சிலை இருந்த இடத்திலே புத்த கோயிலை அமைப்பதற்கு முனைப்புகள் எடுக்கப்படுது. அங்கு உண்மையிலேயே கலவரம் பெறுகிறது, போலீஸார் நடவடிக்கை எடுக்கவில்லை. அங்கே உண்மையிலேயே பொது தொல்லை வரப்போகிறது, அங்கு இனங்களுக்குள் குரோதம் வரப்போகிறது, ஆனால் போலீஸார் நடவடிக்கை எடுக்கவில்லை. இங்கு ஒன்றுமே இல்லை. குட்டிமணி தங்கத்துறை விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவரும் இல்லை. ஆனால் குட்டிமணிக்கும் தங்கத்துறைக்கும் சில வைத்தால் இங்கு இனக்கலவரம் வந்திருக்கும் என்று போலீஸார் நீதிமன்றத்தில் தெரிவிக்கின்ற விடயம் அரசியல் பின்புலம் கொண்டதாகவே நான் பார்க்கின்றேன். சரி, இதோடு நாங்கள் இன்றைய சொல்லாயுதம் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய சொல்லாயுதம் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்திருந்தார்
தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய உப செயலாளர், யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள் அவருடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி சுலக்ஷன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். இது சொல்லாயுதம், வார்த்தையே ஆயுதம். இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் சுவிஸ் மண்ணிலேயும் நிதித்துறையிலோர் நேசக்கரம் திரு 50. வீட்டுக்கடன், வியாபாரக் கடன் எதுவானாலும் குறைந்த வட்டி வீதத்தில் முன்னணி வங்கிகளிடமிருந்து இலகுவாக கடன் பெற்றுத் தருவதில் 20 ஆண்டுகளுக்கு மேலான நிபுணத்துவ அனுபவம் கொண்ட நிறுவனம் திரு 50. திருப்தியான சேவைக்கு திரு 50.